ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு எமர்ஜென்சி லைட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஹிட்டோட காலி பாட்டில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த லைட்டு செய்கிறதுக்கு. ஏன்னா இதான் மெட்டல் பாடி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால தான். அந்த டின்னை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற நாசில் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா அதே மாதிரி இன்னொரு டின்னையும் கட் பண்ணிட்டேன். இந்த எல்இடி ஸ்ட்ரிப் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் மொத்தமாக 52 எல்இடிஸ் இருக்குது. இதை இந்த டின்னோட அவுட்டர் சைடில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு கட் அவுட் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த எல்இடி கரெக்டாக உள்ளே போய் செட் ஆகுதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக செட் ஆகுது. இதனால தான் நான் 2 டின் யூஸ் பண்ணேன். சைஸ் ஹைட் கரெக்டாக இருக்கிறதுக்காக. சைடில் கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும்னு. இது அந்த எல்இடி ஸ்ட்ரிப் மேலேயே ஒரு ரிஃப்ளெக்ஷனுக்காக வரும். ஓல்டு லைட் ஒன்று இருந்துச்சு, அதை நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி சைடெலாம் பெண்ட் பண்ணதுனால பார்க்க இன்னும் சூப்பராக இருக்குது. இது இப்போ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக இருக்கும். மொத்தமாக 10,000 mAhக்கான பேட்டரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லா பேட்டரியும் பேரலில் போட்டு அந்த சார்ஜிங் போர்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சார்ஜிங் போர்டில் பேட்டரி ப்ளஸ் மைனஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா, அதில் கனெக்ட் பண்ணிட்டேன். அவுட் ப்ளஸ் அவுட் மைனஸ்னு இருக்குல்ல, அங்கேருந்து அவுட் ப்ளஸ்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து எல்இடி ஸ்ட்ரிப்போட ப்ளஸ்ஸு கொடுத்துட்டேன். அதே மாதிரி அவுட் மைனஸ்லேருந்து வர ஒயரை சுவிட்சில் கனெக்ட் பண்ணி எல்இடி கொடுத்துட்டேன். அந்த சார்ஜிங் போர்ட்லேருந்து அவுட் ப்ளஸ்லேருந்து ஒரு ஒயரை பவர் பேங்க் மாடியூல் கனெக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு ஒயர் அவுட் மைனஸ்லேருந்து எடுத்து பவர் பேங்க்கோட மாடியூலில் கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் 10,000 mAh பேட்டரி நான் யூஸ் பண்ணுறதுனால எப்படியும் கொஞ்சம் எஃபிஷியன்சியாக தான் இருக்கும் பேட்டரி லைஃபு. அதனால தான் ஒரு லைட், அப்புறமா இன்னொரு சின்ன லைட் வைப்பேன், அதை நான் காமிக்கிறேன் அப்புறமா. நெக்ஸ்ட்டு பவர் பேங்க் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எமர்ஜென்சி டைமில் நம்ம இதை பவர் பேங்க்காகவும் யூஸ் பண்ணலாம். இதில் 10,000 mAhக்கான பேட்டரி இருக்கிறதுனால உங்கள் ஃபோனை 0 to 100 கூட சார்ஜ் பண்ணலாம். இந்த லைட்டை நீங்கள் யூஸ் பண்ணாலும் 0 to 100 சார்ஜ் பண்ணலாம். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இதில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் லுக்கு சூப்பராக இருக்கா, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. இதனால தான் நான் அந்த பெண்ட் பண்ணி பண்ணேன். அதனால் இன்னும் லுக்கு கொஞ்சம் தூக்கி கொடுத்துருக்கு. கலரு இன்னும் செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி தான் கட் பண்ண போகிறேன். சுவிட்ச் வைக்கிறதுக்கு 2 சுவிட்ச் வைப்பேன். ஒரு பவர் பேங்க்கான அந்த ஸ்லாட் ஒன்று வச்சுக்கிறேன். இது 2 சுவிட்சுக்கு. அந்த ஹோல்ஸ் பவர் பேங்க்கோட யூஎஸ்பி வரும்ல, அது அங்கே வந்துடும். ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த சைடில் அந்த பெண்ட் பண்ண இடத்துல மட்டும் டேப் போட்டுட்டேன். லுக்காக இருக்கணும். பிளாக் வித் ஆரஞ்சு செம்ம லுக்காக இருக்கும். அதனால தான் அதை நான் பண்ணிக்கிறேன். வயரிங்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. முன்னே காமிச்ச மாதிரியே வயரிங் ஃபுல்லாக பண்ணியாச்சு. பேட்டரிலாம் உள்ளே வச்சு ஃபுல்லாக சீல் பண்ணிட்டேன். வயரிங்லாம் கரெக்டாக பக்காவாக பண்ணிட்டு அதையும் சீல் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு சொன்னில் ஒரு சின்ன எல்இடி வைப்பேன், அது ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ 2 சுவிட்ச் ஒன்று பெரிய லைட்டுக்கு, இன்னொன்று சின்ன லைட்டுக்கு, இன்னொன்று பவர் பேங்க்கு. இதுதான் சார்ஜிங்க்கான அந்த யூஎஸ்பி. சார்ஜிங்க்கு அந்த போர்டில் மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுத்துருந்தாங்க. ப்ளக் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது மைக்ரோ யூஎஸ்பி போயிடுது. அதனால் யூஎஸ்பிக்கு மாற்றிட்டேன். மேலே ஒரு சின்ன லைட் வச்சுருந்தேன். அந்த சின்ன லைட்டு மேலே ஃபுல்லாக க்ளூ ஸ்டிக் ஊற்றிட்டேன். அப்புறம் பார்க்க எனக்கு கொஞ்சம் லுக்காக இருந்துச்சு. அதனால் பிரைட்னஸ்லாம் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் அடைச்சிக்கவும் முடியாது. 10,000 mAh இருக்குது. பிரைட்னஸ் சூப்பராக இருக்குது. 2 லைட்டுமே ஒர்க் ஆகுது. செம்மையாக இருக்கானா. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ.